Hey guys, do you want to create an intro card? What the fuck? Or watermark like this? இதோட அட்வான்டேஜ் என்னன்னா தம்ப்நெயில் செப்பரேட்டாக கிரியேட் பண்ண தேவையில்ல அண்ட் வாட்டர்மார்க் டாப் எடிட்டர்ஸ் மாதிரி காப்பி பண்ணுவானா. இப்போது உங்கள் ஓன் ஸ்டைல்லையே அண்ட் உங்கள் யூனிக் ஸ்டைல்லையே கிரியேட் பண்ணலாம். இந்த ட்ரிக்னால உங்கள் ஒர்க் சேஃபாகவும் இருக்கும் அண்ட் நோ மோர் ஸ்டீலிங் ஃப்ரம் others. So வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். This one trick will elevate your edits to the next level. ஸோ தேவையான ரிசோர்ஸஸ் லோகோஸ் அண்டு ஃபாண்ட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது ப்ரீவியஸாக காமிச்சிட்டேன். ஸோ நம்ம டேரெக்டாக ட்விட்டருக்கு ஏறலாம். ஸோ நான் இங்கே அந்த படத்துலேருந்து ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து லோகோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லோகோவை ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ப்ரீ கம்போஷன் உள்ளே போயிட்டு மோஷனில் ரன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டொமின் பண்ணி வச்சுக்கிறேன். அண்டு சின்ஸ் த கலர் வந்து எனக்கு க்ரீன் வேணுனால நான் டிண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டிண்ட் போயிட்டு மேப் பிளாக் டு லைட் க்ரீன் அண்டு மேப் ஒயிட் டு கொஞ்சம் டார்க்கான க்ரீன் பிகாஸ் இட் லுக்ஸ் நேச்சுரல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட லோகோ போட போகிறோம், அதாவது நம்ம பேஜோட யூசர் நேம். ஓகே, நான் இங்கே வந்து edit by $.aipன்னு போடுறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது போட்டுக்கலாம். சின்ஸ் இது வந்து ஒரு ப்ரஷ்ஷில் எழுதின டெக்ஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம டவுன்லோட் பண்ணால் ப்ரஷ் ஃபாண்ட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட்டில் போய் இந்த செலக்ட் பண்ணிட்டு இந்த லோகோவே கொஞ்சம் சாஞ்சிருக்க மாதிரி நம்மளும் கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். யா, இட்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ நம்ம வந்து காம்போசிஷன் மெயின் காம்போசிஷன் வந்துக்கலாம். வந்துட்டு எஃபெக்ட்ஸ் போய் டீப் க்ளோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ரிக்வயர்ட் ஃபார் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்டு ஸ்ப்ரெட்டு வந்து 28 கொடுத்துக்கோங்க. அண்டு ஸ்மூத் பிளெண்டிங் ஆன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர் வந்து 0.8 வச்சுக்கோங்க. அண்ட் ரேடியஸ் வந்து ஒரு 180 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப் ஷேடோ நான் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. அண்டு டைரக்ஷன் 135 இருக்கட்டும். அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 10 வச்சுக்கோங்க. சாஃப்ட்னஸ் 25 வச்சுக்கோங்க. அண்டு திருப்பியும் ட்ராப் ஷேடோவை டூப்ளிகேட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ண எஃபெக்டை வந்து டைரக்ஷனில் போய் -135 வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது அப்பீர் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சிசி பர்ன் ஃபிலிம்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ன் டைப்பர் சீனாக வரும், சிசி பர்ன் ஃபிலிம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பர்ன் வந்து 85 வச்சுக்கிறேன், அது கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். 2 செகண்ட் கழித்து பர்னை வந்து 0 ஆகிக்கிறேன். அண்டு ரேண்டம் சீடு வந்து நான் 50 வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ யூ அழுத்துனீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்துடும். அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஈஸி கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் கிளிக் கொடுத்து கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் ஈஸி கொடுக்கலாம். இல்லைன்னா கீ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு F9 அழுத்துனீங்கன்னா ஈஸி ஆயிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். யா, இட்ஸ் பர்ஃபெக்ட். அண்டு நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதாவது edit by $.aip வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டு கலரை மாற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா ஸ்கேலிங் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்டு லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் போய் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு 100 வச்சுக்கோங்க. அண்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் இருக்க ஸ்கேலை வந்து 90 வச்சுக்கோங்க. அண்டு லாஸ்ட் கீ ஃப்ரேமை வந்து காம்போசிஷன் விட்டு தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கேலிங் வந்து ஒரு கண்டினியூவாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து ஈஸி யூஸ் பண்ணிக்கிறேன். F9 எழுத்துனா ஈஸி ஆயிரும். நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். யா, இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே கைஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். Okay, bye.